ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஹோம் டூர் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைதான். ஹோம் கிளீனிங் பண்ண வந்திருக்கோம். என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதாவது நாங்கள் இப்போ இருந்துட்டு இருக்க வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ பக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாச்சு கழுவுறதுக்கு, துடைக்கிறதுக்கு துடைக்கிறதுக்கா அப்போ கிளீன் பண்றதுக்கு பெருக்கிறதுக்கு. ஓ சரி. எல்லாரும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஹோம் டூர் தான் போடுவாங்க. நம்ம வந்து வித்தியாசமா ஹோம் கிளீன் பண்றத போடுவோம். என்னடா கரெக்ட் தானே? இது கொஞ்சம் புதுசா இருக்கும்ல. என்ன எல்லாத்தையும் கழுவி நீட்டா வீடை வந்து இது பண்ணிடணும். நீயும் தான் ஹெல்ப் பண்ற, நான் மட்டும் தான் பண்ணணுமோ? ஆல்ரெடி எல்லா வீட்டுக்கும் போனாலுமே ஒரு சில பேர் வந்து வீட்டை கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க ஆல்ரெடி கிளீன் பண்ணி நம்ம லைட்டா ஒரு டச் அப் பண்ணி நம்ம மனசு திருப்திக்கு பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அங்க இருந்து நம்ம ஏரியா அங்க இருந்து நம்ம இங்க வந்தாச்சு, இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சு. கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ள எல்லாம் கிளீன் பண்ணி வேலையை முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து எப்படின்னா இன்னொரு இந்த மாதம் முடியறதுக்கு கொஞ்ச நாள் தானே இருக்குது, 3 நாளில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு நாங்கள் வரப்போகிறோம். கூடிய சீக்கிரமாகவே இந்த வீடுக்கான ஹோம் டூர் வீடியோவை நம்ம கண்டிப்பாக போட்டுடலாம். இப்போ இருக்கிற வீட்டு வந்து குறைச்செல்லாம் கிடையாது. அது எங்கள் ஒரு சில காரணத்துக்காக நாங்கள் வந்து 2 பேரும் அந்த டிசிஷன் முடிவு எடுத்து வேற வீடு பார்த்து மாறி இருக்கோம். வேற மாதிரி நாக்குறோம். நம்ம ஹோம் டூர் போடுறோம் கண்டிப்பாக, உங்களுக்காக கண்டிப்பாக வந்துடும் வீடியோ. கடே 10 படி ஏறதுக்கு இப்படி இழைக்குதே. சரி, ஆனால் வீடு வந்து சூப்பர் அருமையான வீடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் வீடு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல, எங்கேயுமே வந்து நாங்கள் கேட்குற பட்ஜெட்டில் கிடைக்கல. அது மேலே மொட்டை மாடி வீடு தான் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் வீடு எந்த குறையும் இல்லைங்க, சூப்பரான வீடு. சரிப்போமா? ஆமாண்ணா, கீய கணபதியா இது அந்த வீட்டு சாவி, இதுக்கப்புறம் நம்ம வீட்டு சாவி. நேற்று வரதான் ஓடு, இன்னில இருந்தது ஏழுங்கிற மாதிரி. நேற்று வர அது உன் வீடு, இன்னும் வந்து இது ஏன் வீடு. சரி சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிளீனிங்கான எல்லா வேலையும் முடிச்சிருவோம். இவ தான் எல்லாத்தையும் இப்போ துடைக்க போறா, கூட்ட போறேன். என்ன துடைக்க வரணும்? நீ தான் ஒற்றை அடிக்க எல்லாத்தையும். நான் ஒன்று அடிக்கிறேன். வருவேன். சரி, அப்போ ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்டா சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோலாம் டஸ்ட் கிடையாது, கொஞ்சம் ஒரு லைட்டா தான். ஆனால் லைட்டா வீட்டை கிளீன் பண்ணிட்டு நம்ம வந்து தொடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீடு பார்க்க சூப்பரா இருக்கும். லைட்டா அப்படியே ஒற்றை அடிச்சுட்டு வச்சுக்கோங்க, பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஸ்லாப்ல உள்ள தூசி எடுத்துருவோம். சரியா? 3ஆவது நாள் மேல மட்டும் இது பண்ணா, கீழே சோப் போட்டு இது மட்டும் லைட்டா கழுவிடுறேன். அப்படியா? சரி, அப்ப நான் மேல கிளீன் பண்றேன், நீ இது பண்ணி. சரி, நான் வந்து மேல கிளீன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி பார்த்துக்கோங்க, அதனால வந்து நம்ம வந்து போட்டுருவோம். நான் வந்து வீட்டுலலாம் வந்து பாத்தீங்கன்னா கிளீனே பண்ண மாட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா நான் கிளீனே பண்ண மாட்டேன், எனக்கு டஸ்ட் அலர்ஜி சொல்லி எங்க அம்மா கிளீன் பண்ண கூடாது. இப்ப பாத்தீங்களா கிளீன் பண்ண போறேன். என்ன செய்ய, அதுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணா என்ன வேலை பண்ணணும் சொல்றேன். அண்ணன் சொல்ற நல்லா கேளுங்க, பாக்குற எல்லாரும் கேட்டுக்காங்கப்பா. சரி ரைட்டு, எதுவா அது பண்ணிடா. சரி சரி, இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டுதான் போயிருக்காங்க. என்ன சும்மா நின்றுட்டு இருக்க நீ? அங்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பாரு. சரியான ஆளா இருக்காள, வாரில் கொண்டு மண்டல மண்டைய போட்டுருவோம். அதாவது நம்ம எந்த வீடா இருந்தாலும் சரி, வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, நம்ம வீடா இருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா இருக்கும். மண்டையில எல்லாம் படுதுலாம், குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஆளை பாருங்க, கிளீன் பண்ண போறவங்க எதுக்கு இங்க கிரீம் எல்லாம் போட்டு வந்திருக்கா மூஞ்சில பாருங்க. டேய் நான் குளிச்சேன்டா, என்ன கிரீம் போட்டிருக்கேன்? ஆளை பாருங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? தண்ணி குளிக்காடா, தண்ணி கப்ப வச்சுக்கிட்டு சும்மா நின்னுட்டு இருக்க. நம்ம இந்த வீட்டு வேலை பார்க்கும்போது பொம்பளைகளை மட்டும் என்னைக்கு டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிடுவாளுங்க. இந்தம்மா முறைக்காது, முறைக்காது. வேற எதுவும் பண்ணுமா? பாத்ரூம் கழுவுமா? என்னது பாத்ரூம் கழுவு? பாத்ரூமே கழுவு, வேற வேலை இல்லை. நான் ஃபுல்லா ஹாலை ஃபுல்லா நான் தூத்துதேன், பாத்ரூம் மட்டும் கழுவிடு. சரியா? ஸ்க்ரப்பர் வேணா தாரா வச்சு நல்லா தேய்ச்சி பிடி காலை வச்சு கழுவி அது மட்டும் கழுவிடு. வேற வேலை எல்லாம் ஒண்ணும் இல்லை உனக்கு. நல்லா ஒரு செல்ஃபு மட்டும். என்னமா? சரி நீ போட. நான் பாத்துக்கிறேன், எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன், நீ பாத்துக்கிட்டு இருக்க. இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா ஹாலில் உள்ளதை கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். அவன் கிச்சனில் உள்ள அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கா.
என்ன கிச்சன்ல உள்ள வேலை முடிஞ்சா? இல்லடா. அங்கே என்ன இவ்வளவு நேரம் தடவிக்கிட்டு இருக்க? இங்க வந்து பாரு எப்படி இருக்குன்னு. உனக்கு நல்ல ஈஸியான வேலையை நல்லா பாத்துட்டு இங்க வந்து பாரு. ஆளை பாருங்க. அப்படி என்ன வேலை பார்த்துட்டு? சரி சரி பரவாயில்ல பரவாயில்ல. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது தெரியுமா? இருக்கிறவங்க கொஞ்சம் நீட்டா வைக்கணும். இந்த இதெல்லாம் பிசு பிசுன்னு விட்டுதுடா. இந்த பேக் யாரு பேக்? கொண்டு வந்த பேக் தானே அது. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கா? அட டேய் மூஞ்சி உடைச்சிடாத. என்ன இதெல்லாம் எப்படி எடுத்துட்டு வந்த? எனக்கு திங்கிறதுக்கு உனக்கு கொண்டு வந்தேன். இங்க பாருங்க. வீடு திங்கிறதுக்கு வந்தியா? எதுக்கு திறந்து பாக்க? சோளம் திங்கிறதுக்கா? வீட்டை கிளீன் பண்ண வந்தியா இல்ல திங்கிறதுக்கு வந்தியாடி? எனக்கு பசிக்கும்ல. என்ன இன்னுமாடா கிச்சனை தடவிட்டு இருக்க? இவன் ஒரு வேலையும் செய்யல. நான் தான் இங்க பாருங்க சுத்தி டைல்ஸ் ஃபுல்லா தொடச்சி வச்சு பாத்ரூம் கழுவு. கழுவு போதுமா? நீ பாத்துக்கோ. பாத்ரூம் நீ கிளீன் பண்ணிட்டு அடுத்து வந்து இது வச்சு தேய்ச்சி கழுவுறாத பாத்ரூம்ல. சரி சரி வச்சு தேய்ச்சி கழுவிடுவா. சரி வச்சுக்கோ. நான் போயிட்டு பாத்ரூம் போய் கழுவிட்டு வந்துடுறேன். சரியா? சட்னி முடிச்சுட்டு பெட்ரூமுக்கு வந்துரு. சரிடே ஒரு வழியா இப்ப வந்து கிச்சனுக்கு கிளீனா தொடச்சாச்சு. நாளையும் தொடச்சிட்டேன். நாளை யாரு தொடச்சா? நீயும். இப்ப யாரு? இப்ப நான் போய் சொல்ற. சரி நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். சரி நீ தானே கிளீன் பண்ணா போதுமானே. நீ தான் எல்லா வேலையும் பார்த்து சொல்லிருமா? சரி இவதான்ப்பா எல்லாமே கிளீன் பண்ணான். இப்ப வந்து பெட்ரூம் இவதான் கிளீன் பண்ண போறான். பாத்ரூம் மட்டும்தான் கிளீன் பண்ணிருக்கேன். சரி பெட்ரூம் கிளீன் பண்ணுவா. வா 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 ஓடிடே ஓடிடே. நான் உன்னை எப்படி கிளீன் பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நான் உன்னை எப்படி தூக்குறேன்னு நான் சொல்றேன். சரி இப்ப நான் சொல்ற மாதிரி போடாம வச்சிருக்காங்களே. சரி செல்ஃப் உட்காருங்கம்லா தோள்பட்டையில ஏறி. உடல உடல நிறைய குப்பை கிடக்குங்க. ஆமா இங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடா. அப்படி பிடிச்சு அவ்வளவுதான். இதுக்கப்புறம் விட மாட்டேன். நல்லா கிளீன் பண்ணி பயப்படாத. போடுறோம் செத்துருவ போது பண்ணி அடி வாங்கியான்ட்டு. பள்ளிகள்லாம் உடஞ்சிரு. கீழே போடுறாங்க பதுக்கோ. உனக்கு கொஞ்சம் வாடா. விழுந்துடாத. கொஞ்சம் இருடா. எங்கிட்ட முன்னாடி வாடா. புடிடா காலை புடி. என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கிட்ட வாமா. ரைட்டா? இன்னும் கொஞ்சம். ஆமா ஆமா ரைட். போதும்டா இறக்கி விட்டுறா. அவ்வளவுதான் நல்லா கிளீன் பண்ணியா? ஆமா போதும் நினைக்கிறேன்டா. எப்படிடா இறக்குற? தெரியலையே. என் மண்டை விடு. என் மண்டை பிடிச்சி இழுத்துருவா. அப்படியே பிடிச்சுக்கோ. செவத்து பிடிச்சுக்கோ. இன்னும் கழுத்து ஒரு மாதிரி போகுது. அடிக்காவா? எத்தனை கிலோ வெயிட்? 50 கிலோ வெயிட். 50 கிடையாது. நான் 45 தான். நல்லா வருவேன். 50 இன்னும் தலையில ஒன்று தூக்கிட்டு வச்ச மாதிரியே இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு வழியா பாத்தீங்கன்னா வீடை ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணி இது பண்ணியாச்சு. நாளைக்கு எப்படே? நாளைக்கியா? அது என்னது மில்க் பொங்கி. எப்போ மில்க் பொங்கி காய்க்கிறது? நாளைக்கு பண்ணலாம்ல. அதை முடிச்சுட்டு நாங்க சீக்கிரமாவே கூடி சீக்கிரமாவே ஹோம் டூர் போட்டுருவோம். கொஞ்சம் எல்லாம் வீடை வந்து நல்லா வேற மாதிரி மாத்தலாம். அதை டெக்கரேஷன் மாதிரி கொஞ்சம் இது பண்ணலாம்னு இருக்கோம். அதாவது யாரோ வீடுன்னு நம்ம வந்து நிற்க கூடாது. நம்ம அந்த வந்துட்டோம்னா அது நம்ம வீடு தான். என்னடா வீட்டுக்கு வந்துட்டாலும் அது நம்ம வீடு தான் அப்படிங்கிற மாதிரி தான் வீடா நினைச்சுதான் நம்ம எல்லாமே பராமரிக்கணும். இப்போ வந்து வேற எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஜாமான் இறக்குறது தான் வேலை. வேலையே இருக்கு. ஜாமான் இது பண்ணணும்ல. சரி இப்ப கிளம்பாடி. சீக்கிரமே நம்ம ஹோம் டூர் போடுறோங்க. கண்டிப்பா போடுறோம்டா. என்ன கண்டிப்பா. ஆமா எல்லாரோட எனக்கும் தான் ஆசை போடணும்னு. சரி கொஞ்ச நாள் போட்டும். சீக்கிரமாவே நம்ம ஹோம் டூர் போடுற மாதிரி நம்ம வர போறோம். என்ன கிளம்பாடா? சரி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி நம்ம வீடியோ வரும். vlog வரும். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. என்னடே? நீ என்ன முடிக்க? நாளைக்கு
நாளைக்கு எல்லா வேலையும் வருவியா? ஹெல்ப் பண்ணுடே. போய் நைட்டு போயிட்டு இதாயிருவா அப்படி தெரியுமா? இப்பயே போயிட்டு சொல்லிட்டு இருப்பான். 1 மணி வரை காலை விட்டுட்டு இருப்பேன். ஆமா, மேல வலிக்கு வைக்க நான் ஜெர்னிக்கு சொன்னதே கிடையாது. கையெல்லாம் கால்லாம் வலிக்குடா, காலு தொடலாம் வலிக்க போயிட்டு அமுக்கி விடு. கரெக்டா 1 மணிக்கு கரெக்டா சொல்லுவாங்க. கோவமா வரும் நம்மளுக்கு. சரி, நாளைக்கு வந்து நம்ம நல்லபடியா பாலை இது பண்ணிட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டு போயிரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், அடுத்த வீடியோல பார்க்கலாம். லவ் யூ ஆல். பாய். பாய்.